இங்கே ஒரு முதலாளி இருக்கிறார், அவரை பார்ப்போம். வணக்கம் முதலாளி. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா? இந்த சிவராத்திரியை பற்றி எனக்கு நல்ல இது தெரியாது. ஏன்னா நீங்கள் முன்னால் நடந்து போன ஆள், விரதம் இருந்து நடந்து போன ஆளுகள். அப்போ அன்னைக்கு நீங்கள் இருந்து விரதம் இருந்து நடந்து போன விஷயங்களும் இன்னைக்கு உள்ள விஷயங்கள் எப்படி இப்படி இருக்கு? இன்னைக்கு நிறைய ஆட்கள் விரதம் நிறைய ஆட்கள் விரதம் இல்லாத வண்டியில பறந்து போயிட்டு இருக்கு. அதை பற்றி செய்தி எப்படி சொல்லுங்க. விரதம் உண்டோ இல்லையோ, தன்னுடைய ஒரு ஆளுகளுக்கு விருப்பநிலை எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரியாது. விருப்பம் இல்லையா? ஆனா அன்னைக்கு காணேதுக்கு எப்படி இருந்து தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. அங்க திருமலையில தொடங்கி அப்படியே வந்து இதை வீசறிகளும் கொண்டு செருப்பிடாத ஆளு வந்து நடந்தே அங்க வருவேன். அந்த ஆற்றங்கால் அவங்களுக்கு குறுக்கு வழிகள் எல்லாம் தெரியும். ஒரு பக்தியோட தெரியும். ஒரு பக்தியோட இங்க பார்த்து சொல்லுங்க. ஒரு பக்தியோட காட்டுவோம். சொல்லுங்க. அப்படியே அந்த அந்த ஒரு பக்தி பரவசத்தோட வந்து அவங்க வந்து நல்லா இதா இருக்கும். அது போற நேரம் பார்க்கும்போது அந்த கிளவிகளை கொஞ்சம் வயசம்மாரு இவையெல்லாம் வந்து போறதா அவியலை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்தி தானா வரும். போற நேரம் நமக்கு திருநூறெல்லாம் தருவணும். ஆமா, அவங்க இதெல்லாம் பண்ணி கொண்டு இது பண்ணி போகணும். கடவுளை அவங்க தன்னுடைய உடம்பை உறுத்தி கொண்டு வருத்தி கொண்டு அப்படி போருமே அப்படின்னு சொல்லி நம்ம அதை அவியலை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்தி தன்னாலே வரும். அப்படி அல்ல. இன்னைக்கு எல்லாம் எல்லாரும் வந்து காலுக்கடையில ஒரு சாமானத்தை எடுத்து வச்சுக்கொண்டு ஐயோ பைக் அப்படி சொல்லுறது. பைக் கார் அந்த குக்குடுகளும் கொண்டு நாட்டுக்காரர்களுக்கு நடக்க ஒரு ஆடம்பரம். இன்னைக்கு ஒரு ஆடம்பரம் நம்ம ஈஞ்சமூட்ல இருக்கிறதுனால பொன்மனை கோயில் பரவாயில்ல. இன்னைக்கு நல்ல ஒரு கூட்டம் இல்ல, நல்ல கூட்டம் இல்லையா? கூட்டம் உண்டு, நல்ல பயங்கர கூட்டம். ஆனா பண்டுள்ள அந்த பொலிவு இப்ப ஒண்ணும் இல்ல, காமிசம் கூட இல்ல. என்ன இல்ல? ஒன்ன பார்த்தாங்க சொல்லு, என்ன இல்ல? அந்த பொலிவு, அந்த ஒரு அன்னைக்கு பக்தி இல்ல, அந்த இதை ஒண்ணும் காணல. இல்ல இல்ல. அல்லங்கி அன்னைக்கு பாட்டு பாடிட்டே வருவணும் இல்லையா? ஒரு பஜனை மாதிரி கோவிந்தா கோவாலான அங்க விழிச்சு இங்க வர கேட்கும். மங்களத்துல விழிக்க இங்க நம்ம இடத்துல கேட்கும். இப்ப ஒண்ணும் கேட்கல, ஒரு கோவிந்தையும் கேட்கல, கோவால் ஒண்ணும் கேட்கல இல்லையா? இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தாச்சா நம்ம பண்டாட்டியும் பிள்ளைகளும் மாட்டு 3 பேரு 4 பேரு ஆட்டு அங்க டபுளும் திருவிழா எல்லாம் ஏற்றி கொண்டு அங்க இந்த கோயிலுக்கு போயாச்சு, அந்த கோயிலுக்கு போயாச்சு. ஒரு கோயில்லையும் நினைச்சுன்னு ஒன்றும் இல்லை. சட்டப்படி எல்லா இடத்துலையும் குளிச்சணும். ஆமா, குளிச்சு நினைச்சுக்கிற துணியோட போனோம் இல்லையா? தெரியுமா? அதெல்லாம் கேட்ட எங்களுக்கு தெரியாது, அதான் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க சின்ன வயசுல போன ஆள் இல்லையா? சொல்லுங்க. சரி சரி, பழைய காலத்துல நீங்க பிடிச்ச விரதம் எல்லாம் சொன்னாதானே இளம் தலைமுறைகள் தெரியும். அது வந்து நான் சிவராத்திரி ஓட போறேன், எனக்கு ஒரு பக்தி. அது சபரிமலைக்கு போறது மாதிரி, நம்ம மாலை இட்டு ஒரு விரதம் எடுக்கிறது மாதிரி இல்லைங்கி நம்ம சரி ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், நம்ம ஒரு கொஞ்ச நாள் ஒரு பக்தி பரவசத்தோடு இருக்கணும். அதுக்காக இது பண்ணணும். சிவன் பிறந்த அந்த ராத்திரி வந்து அவங்க வந்து சாணங்கி முழவுன அந்த இடத்துல கிடந்து உறங்கி எழுச்சி அந்த இதோட போனோம். அந்த அதெல்லாம் இனிப்ப ஒரு நக்னமான ஒரு விஷயத்தோட அது ஒன்று கலந்த குண்டியோட இல்ல, அதோட போனோம். மனசிலாச்சா? சூடு நேரங்கள்ல அங்க பேருந்து இது பண்றதுக்கு அந்த நிறைய ஐதீகம். இனி என்னன்னா, இனி ஒரு ஆள் சொல்லிச்சு, தீயில வந்த வகை எதுவுமே சாப்பிட மாட்டேமா, தண்ணி பச்சை தண்ணி பழம் காய்கறி இது மாதிரி தான் சாப்பிடுவோமா, கறிக்கு கொள்ளலாம் இல்ல. அப்படி அது உண்மையா? இது வந்து அப்படி எனக்கு தெரியல. நம்ம வந்து என்ன இந்த வாரவியலுக்கு கஞ்சி சக்கை அது இதெல்லாம் வச்சு கஞ்சி எல்லாம் காய்ச்சி அப்படி ஒரு ஐதீகமாட்ட இருந்து அவங்க ஒரு தர்மத்தோட வருவாங்க. அவங்களுக்கு ஒரு தர்மம் போக்கணும், வெறும் தண்ணி மட்டும் அது இதாகும். அப்ப அதனால வரும்போ அவங்களுக்கு கொஞ்சம் சக்கை கஞ்சி இதெல்லாம் வச்சு ஆமா ஒரு ஒரு இதோட வந்து இது பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம இடத்துல இருக்க கோயில இல்லையா நமக்கு பொன்மலை இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம இருக்கணும்னா நம்ம ஒரு புண்ணியமான இடத்துல இருக்கணும். இல்ல நம்ம ஒரு இந்த இடத்துல இருக்கணும்னா நம்ம ஒரு புண்ணியமான இடத்துல இருக்கணும்னதாக்கும் இதுக்கு அர்த்தம். ஆனா அந்த இடத்த அந்த அது புண்ணியமா நம்ம இது பண்ணிக்கணும்.
நீ எந்த இதாக இருந்தாலும் சரி இப்போ சிவராத்திரி நடக்குது அங்கே போகும்போது நமக்கு ஒரு புண்ணிய ஒரு 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 பக்தி பரவசம் நமக்குள்ளேயும் வருது இல்லையா? நமக்குள்ளேயும் வருது. அது தானாக வருது. நான் எந்த மதத்தை எந்த ஜாதியை சேர்ந்தவன் உள்ளதெல்லாம் ஜாதி மதம் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அந்த இடத்துல போகும்போது நமக்கு ஒரு பரவசம் அதில் வருது. இந்த இடத்துல ஒரு ஒரு புண்ணியம், ஒரு தெய்வீக சக்தி அங்கே வரும், அங்கே இருக்கு. அப்படி உள்ள இடத்துல எல்லாரும் காண ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். இப்படி ஒரு கூட்டம் வருது. இந்த தடவை நமக்கு செல்வோம், இந்த தடவை நல்ல கூட்டம், நல்ல கூட்டம். அடுத்த தடவை நமக்கும் போனா கொள்ளலாம்னு தோணுது. இதெல்லாம் செல்லும். அவன் நம்ம மனக்கவலை மறந்து ஜாலியாக போயிட்டு வருவோம். அப்படி ஒரு எண்ணம் இதயத்துல என்று தோண்டியதுதான் இதெல்லாம். அதுதான் இல்லையா? சரி சரி. மனித இதயத்துல என்று தோண்டியதுதான் இதெல்லாம். ஆனா இப்பைக்கு ரொம்ப 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 மாற்றம் இல்லையா? அது ஒவ்வொரு காலத்திலயும் மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் முன்னேற்றம் வரணும். மாற்றம் மட்டும்தான் மாறாதது. மாற்றம் முன்னேற்றம். மாற்றம் இல்லைன்னா முன்னேற்றம் இல்லை. இல்ல, மாறியது மட்டும்தான் மாறாதது. அது மாறியது மாறிக்கொண்டே தான் இருக்கு. மாற மாறதான் முன்னேற்றம் வந்துட்டே இருக்கு. அதை பத்தி என்ன தெரியல. சரி. மாற்றம் மட்டும்தான் மாறாதது. அந்த மாற்றம் வந்துட்டே இருக்கு. சரி. அன்னைக்கு இப்படி இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தனும். இன்னைக்கு இடையில நிறைய விஷயங்கள் எல்லாம் அப்படி இப்படி போயிட்டு இருந்து. இன்னைக்கு யாரும் நடந்து அந்த ஆற்றங்காலையோடைய எல்லாம் உடையது ஆளுகளை காணலையா? நான் நேற்றைக்கு போனேன். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆளு போச்சு நடந்து. வயசு எல்லாம் நடந்து வந்து சில வயசு காலங்களெல்லாம் நடக்க ஆளு நேற்றைக்கே நடந்தாச்சு. நம்ம நடக்க முடியாத ஆளுகள் வாகனத்துல எல்லாம் போகும். கேரளாவில இருந்து ஆந்திரா, கர்நாடகா நிறைய வெளி மாநிலத்து ஆளுகளும் வந்திருந்து. வெளி மாநில ஆளுகளும் வருது. சிவராத்திரியுடைய முக்கிய இடமே நம்ம இடம் தான். கடவுள் பிறந்ததே அப்படிதான் இல்லையா? ஒரு புண்ணிய பூமியில நம்மளும் இருக்கேன் இல்லையா? அது இல்லையா செல்ல, நம்ம இங்க இருக்கேதே ஒரு புண்ணியம் தான் இல்லையா? தெய்வலோகத்துல இருக்கே மாதிரி அப்படிதான் இல்லையா? சரி. யாரு ஜாதியா மதம் தெய்வலோகத்துல நம்ம இருக்கிறது மாதிரி. தெய்வத்துக்குள்ள ஜாதி மதம் எல்லாம் கிடையாது, எல்லாம் சமம் தான் இருக்கிறது மாதிரி. நம்ம வியாபாரத்துக்கு வேண்டி ஒவ்வொன்றா பிரிச்சு வச்சு, நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்களா, அது மாதிரி ஒரு சின்ன கடை, அந்த மற்ற ஒரு கடை, அப்படி அப்படி ஒரு வியாபாரம் நடக்கு இன்னைக்கு. அதான் குறை சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு இடத்துல கூட்டினாலும் நல்லா இருக்காது. எல்லாம் சின்ன சின்ன கடைகள்ல போனா அதெல்லாம் சரியாகும். எல்லாம் ஒரு இடத்துல கூட்டினா அந்த கடை பயங்கர கூட்டமா இருக்கு. மனுஷனுக்கு பயம் இல்லையா? எதுக்காக பயம்? தெய்வ பயமா? தெய்வ பயமா? அதாவது அதான் நல்லது. மனுஷன் தெய்வ பயம் பிரச்சனை இல்லை. மனுஷன் நல்லது செய்யல. நல்லது செய்யல இல்லையா? நல்லது செய்யல இல்ல. எல்லாரும் நல்லா செய்ய முடியாது இல்லையா? நல்ல இதயத்தோட நல்ல எண்ணத்தோட செய்யல. எல்லாரும் ஒண்ணு போல இருக்க முடியாது. செய்யல. செய்யாததுனால மனுஷனுக்கு பயம். இந்த பயத்தினால இந்த பயத்தை போக்கியது ஒரு பக்தி. அது நல்லது. அது எந்த கோயிலுக்கு போகுமா? இந்த கோயிலுக்கு போகுமா? கால்நடையா நடப்போமா? அப்படி மேலே பறக்கமா? இல்லைங்க 5-6 வேலை எல்லாம் எல்லாம் குத்துவோமா? இதெல்லாம் செய்தா நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் கடவுள் மன்னிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கிறது. இப்படின்னு ஒரு பயத்தினால மக்கள் ஒரு விதம் ஆட்கள் பயத்தினால ஓடிட்டு. அதனாலதான் இப்ப பயம். எல்லா நான் செய்த எல்லா தவறுகளும் திரிவேணியில போய் எங்க அங்க சங்கமத்துல போய், திரிவேணி சங்கமம் கன்னியாகுமரியா? இல்ல, உத்தரப்பிரதேசம் காசி. காசி அங்க போய் 3 நதிகள் சேரக்கூடிய இடத்துல அங்க போய் நீராடினா என்னுடைய பாவம் எல்லாம் தீர்ந்து போகும். ஒரு நம்பிக்கை, மனுஷனுடைய ஒரு நம்பிக்கை. எங்களுடைய ஒரு நம்பிக்கை. நான் ஒரு இது பண்ணேன். நான் ஒரு பொதுவான ஆளாகும். நானும் பொதுவான ஆளு. நானும் இப்போ ஒரு ஆளுக்கு உள்ள ஆளு. அப்படி அல்ல. ஒரு 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 பாவைக்கு பாருங்க, ஒரு பாவைக்கு நம்ம ஒரு பாவைக்கா கொஞ்சம் கசப்பான ஐட்டம். பாவைக்கா கொஞ்சம் கசப்பான ஐட்டம். இந்த கசப்பான இந்த பாவைக்கையை இன்னைக்கு 60 கோடி மக்கள் நீராடின இடத்துல கொண்டு முக்கி நினைச்சு கொண்டு அடுத்து நம்ம சவுச்சதுன்னா அது கசப்பு மாறுமா? மாறாது. இனிப்பு கசப்பா தான் இருக்கும். கசப்பு தான், அவ்வளவுதான். நீ செய்த பாவம் தான். ஆனா நீ எந்த இடத்துல புண்ணியம் செய்தாலும் அது மாறாது இல்லையா? ஆனா இங்க உங்களுடைய கருத்து இல்லையா? என்னுடைய கருத்து. என்கிட்ட இன்னொரு ஆள் சொன்னாரு, நீ செய்த பாவத்தினாலதான் அவன முடியெல்லாம் தொலைஞ்சு போச்சு. எங்கள்கிட்ட அதுக்குள்ள ஒரு பரிகாரம் இருக்கு, அதை பண்ணி எங்களுக்கு ஒரு கர்மங்கள் எல்லாம் செய்தாச்சுன்னா அவனுக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொன்னாரு. நான் சொன்னேன், நான் செய்த பாவத்தை நான் அனுபவிச்ச தயாரா இருக்கேன். உங்களுக்கு நீ லஞ்சம் கொடுத்து பாவ மன்னிப்பு வேண்டாம், நான் தயாரா இல்லைன்னு நானும் சொல்லிட்டேன்.
அப்போ நம்ம 2 பேரும் ஒன்று, இது அறியாத வாயில மண்ணு. செய்தி முடிப்புமா? சரி சரி, வேற ஏதாவது செய்தி இருக்கா? இல்ல இல்ல வேண்டாம். சரி, வேண்டாம். இல்ல செய்திகள் எல்லாம் செய்தி நிறைய சொல்லணும். சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். நான் சொல்லி கொண்டு இருக்கமா, என்ன வந்து இன்னொரு இடத்துல நீங்க கொண்டு விடுவியா? அப்படி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம தலைவரை நிறுத்திடுவோம். நம்ம பேசிட்டு இருந்தாதான் நமக்குள்ள இருக்க அறியாமை இருள் மாறும். நம்ம பேசலைன்னா எனக்குள்ள 1000 அறியாமை இருக்கும், உங்களுக்குள்ள 1000 நன்மைகள் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க நன்மை எனக்கு வரணும்னா உங்கள்கிட்ட பேசினாதான் வரும். உங்கள்கிட்ட பேசலைன்னா நமக்கு நன்மைகள் தீமைகள் எல்லாம் தெரியாது. நான் மாறி மாறி பேசினா தானே ஐடியா வரும். சரி சரி, செய்தியை முடிக்கலாமா? சரி, அவங்கள காட்டலாமா செய்தியில? எடுக்கட்டா? தங்கச்சி தானா? சரி, ஓகே. இப்படி சொல்லுங்க தலைவரை. ஓகே.